Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான fish biryani. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. இது வந்து நம்ம ஒன் பாட்ல தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் பிரஷர் குக்கரை பயன்படுத்தி. இந்த மீன் பாத்தீங்கன்னா உடையாம அது மட்டும் இல்லாம பிரியாணியும் நல்ல உதிரியா ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரா நம்ம வீட்ல வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி போனே இல்லாம நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறதும் டீடைலா இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இதுக்காக சரியா 400 கிராம் அளவுக்கு போனே இல்லாத மாதிரி நான் வந்து ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்க எந்த மீன் வேணா எடுத்துக்கலாம், ஆனா அதிகமா போன் இருக்கக்கூடிய மீன் எதுவும் எடுத்துடாதீங்க. நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணிக்குள்ள மேஷ் ஆகி போயிருச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கஷ்டம். அதனால அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து ஃபிஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே ஒரு பகுதி அளவுக்கு லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்து சேர்க்கறது ரொம்ப முக்கியம். லெமன்ல சீடு எதுவும் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க. அப்படி சீடு இருந்துச்சு அப்படின்னா கசப்பு தன்மை இருக்கும். அதனால தான் இப்போ இதை நல்லா நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம வந்து ஊற வைக்க போறோம். இது எந்த அளவு ஊறி வருதோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ இதை வந்து மாத்தி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இதுல சரியா 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி. நீங்க பாஸ்மதி அரிசி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க சீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம். அதுலயும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதுல தண்ணி விட்டு இதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வைக்கணும். பிரியாணி செய்யும் போது இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ஊற வைக்கணும். இப்போ இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அந்த ஃபிஷ்ஷு, அது எல்லாத்தையும் போட்டு ஒரு 50% மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப எல்லாம் பொரிக்க வேண்டாம், ஒரு பகுதி அளவு பொரிஞ்சா போதும். இப்போ எல்லா மீனையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 50% நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ரெஷர் குக்கர்ல போட்டு பிரியாணி செய்யும் போது சேர்த்து போடுவோம். அந்த டைம்ல உடையாம இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி லேசா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இப்போ பாருங்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் வந்து கொஞ்சம் உருகுனதும் நம்ம ஆல்ரெடி பொரிச்சோம்ல ஃபிஷ்ஷு, அதில் இருக்கக்கூடிய மிச்சமான எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, அப்புறமா ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது கூடவே அன்னாசிப்பூ, லவங்கப்பட்டை, இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 8லேருந்து ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிருங்க, அப்போதான் கரிஞ்சி போயிடாது. இப்போ பாருங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த டைமில் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இது நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னாலும் பிரியாணி வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால தக்காளியோட ஸ்பைசஸ் நம்மளுக்கு இருக்கணும் அந்த டேஸ்ட்டு. ஆனால் சரியான அளவுக்கு சேருங்க. கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 3/4 பாகம் நல்லா குக் ஆனதுமே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
கொத்தமல்லி புதினா இலை வந்து போட போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி வதக்கி எடுங்க. இது லேசாக வதங்கினதுமே இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கெட்டியான தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும். தயிர் சேர்த்து பண்ணோன்னா தான் பிரியாணி வந்து நல்லா இருக்கும். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக காரத்துக்காக நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஏன் மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்தேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுனால கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபிஷ்ஷிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் காரம் வந்து அதிகமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்து காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம கண்டிப்பாக 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் மொத்தமாக 1.5 கப்பு அரிசி எடுத்தனால 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல பாஸ்மதி அரிசி, அது வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இந்த டைமில் இது லேசாக கொதிச்சு வரணும். கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ஃபிஷ்ஷை அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ரொம்ப எல்லாம் கலந்து விடக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலாக லேசாக இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இல்லைன்னா அந்த ஃபிஷ் வந்து உடஞ்சிரும். ஃபிஷ்ஷு உடஞ்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக பிரியாணி நல்லா இருக்காது. அதில் ரொம்ப கவனம் தேவை. எல்லாம் மேஷ் ஆயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே மொத்தத்திலவே மாறிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி உடையாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து லிட் போட்டு மூடிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் அடிக்கட்டும். நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற விட்டுடலாம். கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. விசில் அடிச்சுட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எதுவுமே பண்ண தேவையில்லை. சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம எல்லாமே கிளறி கரெக்டாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு விசில் அடிச்சுட்டு மொத்தமாக ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் மேலோட்டமாக தூவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து நம்ம கடைசியாக பரிமாறும் போது நல்ல மணமாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து கடைசியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ உதிரியாக வந்து பிரியாணி ரெடியாகி வந்திருக்கும். இதை வந்து எடுத்த உடனே நீங்கள் வந்து சர்வ் பண்ணாமல் கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஆற விடுங்க. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரியாணி எல்லாமே இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக வரும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மீன் பிரியாணி எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.